இத்தனை வருட அனுபவத்தில் எருமை பாலுக்கும் பசும்பாலுக்கும் எதுவும் வித்தியாசம் உங்களுக்கு? எருமை பால் வந்து உங்களுக்கு நல்லா இது கட்டியாக இருக்கும், அதனால் தண்ணி கூட கொஞ்சம் விட்டுக்கலாம். சரி, ஆமாம், நல்லா இருக்கும். பசும் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். தண்ணியாக இருக்கும். ஆமாம், இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வந்து தண்ணியாக இருக்கும். ஆனால் அது உடம்புக்கு நல்லது, இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது இல்லை. இது தயிர் நல்லா இருக்கும் கட்டியாக. எருமை தயிர். எருமை தயிர். ஆனால் இதில் வந்து நெய்யெலாம் எடுப்பீங்களா? ஆமாம், நெய் எடுப்போம். நெய் எடுப்பீங்க. உங்களுக்கு அந்த அது கூட உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ். அதை வந்து நாங்கள் நெய் பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் வச்சிருக்கவங்க ஒருவேளை பண்ணலாம். அவங்க பண்ணுவாங்க, வீட்டில் கிடக்கவங்க பண்ணுவாங்க. நாங்கள் காட்டில் கிடக்கிறதுனால பண்ண முடியாது. காலையிலே வந்து இந்த ஒரு நாள் முழுவதுமே உங்களுக்கு தினமும் இதுவே போயிடும். ஒருவேளை ஓய்வு எடுக்கணும், எனக்காவது வெளியே எங்கேயாவது அப்படின்னா ஒரு சம்பளையால கூப்பிடுவோம். 500 600 கொடுத்து சம்பளையால கூப்பிட்டு, சரி, அந்த அவங்கள விட்டுட்டு தான் நாம உட்கார முடியும். ஒரு நன்மை துன்மை, தொட்டி வீடு, ஒரு கல்யாண வீடு, அதுக்கு போகணும்னா இப்படிதான் செய்யும். இப்படிதான் பண்ணணும். ஆளுக்கெல்லாம் சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? சம்பளம் 600 ரூபா கொடுப்போம். ஒரு நாளைக்கு 600 ரூபா. ஒரு நாளைக்கு 600 ரூபா. 600